வணக்கம். நாம் இப்பொழுது காண இருப்பது யார் முட்டாள் என்று சிந்திக்க வைக்கும் ஒரு தமிழ் நகைச்சுவை நாடகம். இதில் பங்கு பெறுவர்கள் அரசனாக கௌதம், அரண்மனை வாயிற்காவலாக ரிஷ்வின், பீர்பலாக ஜீவன் கார்த்திக், அமைச்சர்களாக நம்பிராஜன், சாய் சத்யா மற்றும் தர்ஷன் சக்தி, முட்டாள்களாக கோகுல், ரிஷ்வன் மற்றும் நிர்மல். காட்சி 1. இடம் அரண்மனை. பங்கு பெறுவர்கள் அரசன், காவலர் மற்றும் அமைச்சர்கள். அரசவைக்குள் மன்னன் வருகை புரிதல். ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமர்த்தாண்ட ராஜகுல திலக முப்படையும் அடக்கியாலும் மாமன்னர் அக்பர் பாதுஷா வரார் வரார் வரார். மிகவும் பலவீனமாக இருக்கிறாய், உடம்பை பார்த்துக்கொள். நன்றி அரசே. வணங்குகிறோம் அரசே. அனைவரும் அமருங்கள். அப்படி நாம் என்ன செய்து விட்டோம் என்று இவ்வளவு ராஜ மரியாதை கொடுக்கிறார்கள்? செய்திருப்போம். அமைச்சர்களே, நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. என் அவையில் புத்திசாலிகளும் திறமையானவர்களும் நிறைந்திருப்பார்கள். ஆமாம் அரசே, அதில் என்ன சந்தேகம்? அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. ஆனால் என் காரியோடையவர்களை மட்டுமே பார்த்து சலித்து போய்விட்டது. அதனால் ஒரு சிறிய மாற்றத்திற்காக அவ்வப்போது ஒரு சில முட்டாள்களையும் பார்க்கணும்னு தோணுது. என்னது, நம் அரசருக்கு முட்டாள்களை பார்க்கணும்னு தோணுடா? வரனா மாமன்னரா இல்ல மாங்காமடையனா? என்னது, அரசரை பார்த்து நீ மாங்காமடை என்று கூறுகிறாயா? யார் அங்கே? உத்தரவிடுங்கள் மன்னா, சற்று தூக்கி விடுங்கள் மன்னா. உன்னை எல்லாம் அரசவையில் வைத்துக் கொண்டு எனக்கு ஒரு சந்தேகம்டா. கூறுங்கள் மன்னா. நீ வாயிற் காப்பாளனா அல்லது வாயு பகவானா? முதலில் நல்ல மருத்துவராய் சென்று உன் உடம்பை காட்டலாம். சரி மன்னா. இப்பொழுது 30 கிலோ மிளகாய் பொடி எடுத்து அவன் மூக்கில் கட்டி மூடு. அவன் மூச்சு முட்டி சாகட்டும். கிராதகா. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டோமோ? சரி, சமாளிப்போம். சற்று பொருளா, உடனே முந்தி எடுத்துக்கொண்டு வந்து விடுவாயே, எப்போது நேரம் கிடைக்கும் என்று. யாரு? நானே முந்தி எடுத்துக்கொண்டு? நீங்கள் வேற அமைச்சரே, நானே மூச்சு பிடித்து கொண்டு வருகிறேன். என்ன? ஒரு நிமிடம். எதற்காக? அரசே, தங்களை எப்படி கூறுவேனா? அப்படி என்றால் நீ கூறிய வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? விளக்கத்தை ஒருவனை விட்டு விடுகிறேன். மாங்காமடன் என்றால் தங்களது ஆட்சியில் மாங்கனிகள் வெள்ளம் போல் திரண்டு குவிந்து கிடக்கின்றன. அதை மடை போல் அடைத்து சேமித்து வைக்கவோ அல்லது நாட்டு மக்களுக்கு செலவிடவோ என்பதற்காகத்தான் மாங்காமடன் என்றேன் அரசே. அப்படியா? அதானே பார்த்தேன். என்ன யாராவது குரே கூற முடியுமா? நான் தான் சகலகலா வல்லவனாயிற்றே. ஆமாம் அரசே, ஆமாம். எனக்கு உடனடியாக 5 முட்டாள்களை பார்க்க வேண்டும். பீர்பால் அரசே, முட்டாள்களை தேடும்படி நான் உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். அதற்கான வேலைகளை இப்பொழுதே தொடங்கிவிடு. அப்படியே ஆகட்டும். அனைவரும் கலைந்து செல்லலாம். நன்றி அரசே. காட்சி 2. காட்சி 2. காட்சி 2. பீர்பால் மற்றும் அமைச்சர்கள் முட்டாள்களை தேடி செல்லுதல். அமைச்சர்களே, வாருங்கள் என்னுடன் முட்டாள்களை தேடி பயணிப்போம். அவசரப்பட்டு மன்னரிடம் சரி என்று ஒப்புக்கொண்டோமோ, போது எங்கு செல்வது, எப்படி முட்டாள்களை தேடுவது? பாருங்கள், எவருமே கிடைக்காமலா போய்விடுவார்கள். ஆமாம். விழுந்திருப்பேடா. சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு சென்றாலும் வாயை மூடிக்கொண்டு என் பின்னாடியே வருவீர்களா? நகல பண்டிகளா? மன்னிக்க வேண்டும் பீர்பால், இதற்கொன்றும் குறைச்சல் இல்லை. நன்றாக துதி பாடுங்கள். அந்த பக்கம் பாதாள கிணறு. சரி வா, இது வந்த பாதை. ஐயோ, முடியல. வா, இந்த வழி செல்வோம். உன் பெயர் என்ன? என் பேர் ராமுங்க. நான் ஒரு வண்ணாருங்க. அது மன்னாரா? மன்னார் இல்லைங்க, வண்ணாருங்க. என்னது இது தலையில்? அது கழுதைகளுக்கும் கழுதை குட்டிகளுக்கும் உணவு எடுத்துட்டு போறேங்க. அதை ஏன் உன் கழுதை மேல் வைக்காமல் நீ சுமக்கிறாய்? அது ரொம்ப தூரம் பயணிக்கிறனால என் கழுதை களைச்சி போயிடுச்சுங்க. அதனால நான் சுமக்கிறேங்க. எங்க கழுதை மேல பாசம் அதிகங்க.
எப்படி பார்த்தாலும் எல்லா சுமையும் கழுததா சுமக்குது. அப்ப நான் இவன் தான் முதல் முட்டாள். நீ விலங்குகள் மீது காட்டும் பாசத்திற்காக நான் என் அரசரிடம் கூறி உனக்கு பரிசு வாங்கி தருகிறேன். பரிசா? நன்றிங்க, வாங்க சீக்கிரம் போலாம். நீ இங்கே இரு, நாளை வந்து நான் உன்னை அரசவைக்கு அழைத்து செல்கிறேன். சரிங்க. காட்சி 3. பீர்பால் 2வது முட்டாளை அறிந்து கொள்ளுதல். அமைச்சரே, அங்கு பாருங்கள், ஒருவன் மாட்டுடன் மல்லு கட்டி கொண்டிருக்கிறான். உடனடியாக அவனை தடுத்து நிறுத்துங்கள். நிறுத்துப்பா, நிறுத்து. அமைச்சரோட தீரா. எப்பா அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதை ஏன் கேக்குறீங்க? என் வீட்டு கூரை மேல நிறைய கொடி படர்ந்துருக்குங்க. ஆமாம், அதற்கென்ன இப்போது? அதை நான் தான் வெட்டி என் மாட்டுக்கு போடணும். அது 2 வேலையா போயிடும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஊர்லயே நான் தான் புத்திசாலியாக்கும். அதனால மாட்டையே கூரை மேலே ஏற்றி மேய விட்டா ஒரே வேலையா போயிடல. எப்படி என் புத்திசாலித்தனம்? 2வது முட்டாளும் கிடைத்து விட்டான். அட அறிவு கட்ட அண்டங்காக்கையே. யாரை பார்த்தா அறிவு கட்ட அண்டங்காக்க? புத்திசாலித்தனமுடைய புத்திமானே, உங்களை போய் நான் அப்படி கூறுவேனா? எங்கள் அமைச்சர் தங்களை இலக்கண தமிழால் பெருமைப்படுத்தினார். எனக்கு புரியல, விளங்குற மாதிரி சொல்லுங்க. அறிவு கெட்ட என்றால் உங்கள் அறிவை கேட்டு போட்டு மூடிவிட்டு உங்களது 3வது கண்ணாகிய நெற்றிக் கண்ணிலிருந்து இந்த அண்டத்தில் உள்ளவர்களை காக்கின்றீர்கள் என்று அர்த்தம். ஆமா, உண்மைதான், உண்மைதான். உங்களது புத்திசாலித்தனத்தை என் அரசரிடம் கூறினால் அவர் உங்களுக்கு பரிசு பட்டகங்கள் அளிப்பார். என் புத்திசாலித்தனத்துக்கு பரிசு பட்டகம் என்ன? பொற்காசுகளே தரலாம். ஆமாம் ஆமாம். சரி, அப்படி என்றால் நாளை காலை அரசவைக்கு வந்து விடுங்கள். கண்டிப்பாக வருகிறேன். காட்சி 4. பீர்பால் 3வது முட்டாளை அறிந்து கொள்ளுதல். என்ன இங்கே தானே விழுந்துச்சு? எங்க போயிருக்கோம்? என்னப்பா, என்ன தேடிட்டு இருக்க? அதுவா, என் தங்க மோதிரம் ஒன்று தொலைஞ்சு போச்சு, அதை தேடுறேன். என்ன தங்க மோதிரமா? எங்க தொலைச்சிங்க? எங்கெல்லாம் நடந்து வந்தீங்களோ அங்கெல்லாம் தேடி பாருங்க. அதுவா, அங்க ஒரு வழி தெரியுதுல, அங்கதான் நான் நடந்து வந்தேன். அப்புறம் ஏன் அங்க தேடாம இங்க வந்து தேடிட்டு இருக்க? அதுவா, அங்க இருட்டா இருக்கு, இங்க தானே வெளிச்சமா இருக்கு, அதான் இங்க தேடுறேன். 3வது முட்டாளும் கிடைத்து விட்டான். உங்களுக்கு நன்றாக யோசிக்கும் திறன் உள்ளது. உங்களை பார்த்தால் தெய்வ சக்தி பெற்றோர் போல் ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது. அப்படியா? தெரியுதா? தெரிகிறது, தெரிகிறது. உங்களை பார்த்தால் என் அரசர் அரண்மனையில் உள்ள கஜானாவை பாதுகாக்கும் பொறுப்பையே கொடுத்து விடுவார். நான் கஜானாவை பாதுகாத்தால் அங்கிருந்து ஒரு பொற்காசு துளைந்து போனால் கூட என் அறிவை வைத்து நான் அதை கண்டுபிடித்திடுவேன். என்னை இப்போதே அழைத்து செல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அழைத்து செல்கிறோம். காட்சி 5. பீர்பால் தான் கண்டுபிடித்த முட்டாள்களோட அரசவைக்கு திரும்புதல். வணங்குகிறேன் அரசே. கூறு பீர்பால், சென்ற வேலை நன்றாக முடிந்ததா? நன்றாக முடிந்தது. அதன் பயனாக அனைத்து முட்டாள்களையும் அழைத்து வந்துள்ளேன். எங்கே பீர்பால்? அவர்களை உள்ளே அழைத்து வா பார்ப்போம். இதோ அனைவரும் பாருங்கள். இவர்கள் தான் நீ அழைத்து வந்த முட்டாள்களா பீர்பால்? அது முட்டாள்களா? என்ன சொல்கிறீர்கள்? எங்களுக்கு பரிசு தருவதாக தானே கூறி அழைத்து வந்தீர்கள். பீர்பால், இவர்கள் அனைவரும் முட்டாள்கள் என்று நீ எவ்வாறு அறிந்தாய்? இவர்களின் செயல்களை வைத்துதான் மன்னா. இவர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள் பீர்பால்? சற்று விளக்கமாக கூறு. இவன் இருக்கின்றானே, கழுதையின் சுமையை குறைப்பதாக எண்ணிக்கொண்டு எல்லா சுமையும் இவன் சுமந்தாலும் இவன் பயணிப்பது என்னவோ கழுதை மேல்தான். இவனோ அவனை விட ஒரு படி மேலே சென்று விட்டான். வேலையை குறைப்பதாக கருதி மாட்டையே கூரை மேலேற்ற முயற்சிக்கிறான். இவனோ பொருளை துளைத்தது ஓரிடம், தேடுவது வேறிடம். இதைவிட வேற என்ன வேண்டும் அண்ணா? இவர்கள் முட்டாள் என்று அறிந்து கொள்ள. சரி, நான் 5 முட்டாள்களை தான் பீர்பால் கேட்டேன். இங்க 3 முட்டாள்கள் இருக்கிறார்கள். இன்னும் 2 முட்டாள்கள் எங்கே பீர்பால்? இங்குதான் இருக்கிறார்கள் மன்னா. இங்குதானா? எங்கே எங்கே? அரசே, பதற வேண்டாம், நானே கூறுகிறேன். முட்டாள்களை தேடி தேடி அழைத்து வந்து முட்டாள்தனமான வேலையை செய்தேனே, நானே அந்த 4வது முட்டாள். அப்படி என்றால் அந்த 5வது முட்டாள் யார் பீர்பால்? அரசவையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகளும் நிறைய இருக்கையில் அதையெல்லாம் விட்டு முட்டாள்களை தேடி அழைத்து வர சொன்னீர்களே, நீங்கள் தான் அந்த 5வது பெரிய முட்டாள் மன்னா. உண்மைதான் பீர்பால், உண்மைதான். என் தவறை நன்றாக உணர்த்தி விட்டாய். என் செயலுக்காக நான் வெட்கப்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்.
நாடகத்தால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்து, எதற்கும் பயன்படாத வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ள வேலையை செய்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். என்னங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்புறம் என்னங்க, எல்லாம் உங்களுக்கே தெரியும். யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. நன்றி, வணக்கம்.